கட்சி சார்ந்த ஒரு பெண்ணை அவருடைய இச்சைக்கு வந்து மயங்கல. அந்த பெண்மணி கேட்ட ஒரே கேள்வி, பெரியார் அன்னைக்கே சொன்னாரா, உனக்கு அரிப்பு ஏற்பட்டா உன் தாய் கிட்ட போடான்னு. தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பெரியாரை முன்னிலைப்படுத்தி தற்போது வரை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஈழத்தமிழ மக்களுக்கு ஆதரவாக இருந்த பெரியார்வாதிகள், பெரியார் அமைப்பை சார்ந்தவர்கள், திராவிட அமைப்பை சார்ந்தவர்கள், இவங்க செஞ்ச பாவம் என்ன? பிரபாகரனுக்கு துணையாக இருந்தவங்க, போர்க்களத்துக்கு உதவி செஞ்சவங்க, பல வருடங்கள் சிறையில் இருந்தவங்க, தன் குடும்பத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்தவங்க, தன்னை முழுக்க முழுக்க தியாகம் பண்ணவங்க, ஒண்ணுமே இல்லாம நோகாம வந்தவன் தான் சீமான். பெரியாருடைய கோட்பாடு, பெரியாருடைய கருத்து, பெரியாருடைய சித்தாந்தம், பெரியாருடைய வீரம், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க தான் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்டவங்க அசிங்கப்படுத்தலாம். ஆனா ஒட்டுமொத்த ஈழ மக்கள் நீங்க அமைதியா வேடிக்கை பாக்குறீங்க. எங்களுக்கு தேவையா? எங்கள் பெரியாரை அவமானப்படுத்துறோமா? எதற்காக? உங்களுக்கு உதவுனதுக்காக, உங்களுக்கு ஆதரவா இருந்ததுக்காக. ஏங்க, ஈழத்தில் இருக்கிறவங்க நீங்களா உயிரை பணைய வச்சு உயிரை விட்டீங்கன்னா ஒரு அர்த்தம் பொருள் இருக்குங்க. நீங்க தொப்புள் கூடி உறவை நினைத்துக் கொண்டு நாங்க எங்க கஷ்டப்படுறோங்க. திராவிட சேர்ந்த 20 பேருக்கு மேலாக தீ குடிச்சிருக்காங்க, உங்களுக்காக உயிரை விட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாரும் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால என்ன பண்றீங்க, சுயநலவாதியா வாழ்றீங்க. உங்களை பாதுகாத்தவங்க, உங்களுக்காக தியாகம் பண்ணாங்க, நாங்க இங்க சாவறோம். நாங்க வந்து இங்க பொறுக்கி நாட்டு பேச்சுவாங்க, நாங்க இருக்கிறோம். நீங்க நிம்மதியா இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இனிமே உங்களுக்கு யாரும் குரல் தர மாட்டாங்க. கொடுத்தவங்க எல்லாம் போதும். பெரியார் யாரு, எவ்வளவு பேர் ஆளுமை, இந்துத்துவவாதிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, ஒன்னும் கிழிக்க முடியல. பிரபாகரன் பேரை பயன்படுத்திக் கொண்டு ஒருத்தர் பேசுகிறான், அதனால அமைதியா இருக்கிறோம். இதே வேற எவ்வளவு பேசுற செருப்பு கிட்ட அடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க சூடு சொரணம் எதுவுமே இல்லாம மரமண்டையா அமைதியா இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தேவடியா பையன் சொல்றாரு. அவங்க அப்பா பேர் என்ன? செபஸ்டின். சீமான் யாருக்கு பொண்ணாரு? செபஸ்டின் பொண்ணாரா, செந்தமிழன் பொண்ணாரா? அப்ப பாஸ்போர்ட் இதுக்கு செபஸ்டின் அப்பா பேர் போட்டிருக்காரு. அப்ப யாரு செந்தமிழன்? யாரு? கனிமொழி பத்தி பேசாரு, திராவிட குடும்பத்தை பத்தி பேசாரு. இன்னைக்கு சீமான் வீட்டுல என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஒரு டிரைவரா இருந்தவன் சீமான் வீட்டுல, அந்த டிரைவருக்கு கைது வந்துட்டு பல லட்சத்துல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அவன் இன்னைக்கு கைது கூட டான்ஸ் ஆடி இருக்கிறான். இதுவும் சீமானுக்கு தெரியல. முட்டாள் 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 ஊரெல்லாம் சுத்தி இருக்கிறான். ஊரெல்லாம் மற்ற குடும்பத்தை பத்தி பேசுறான். அங்க இங்க இவன் குடும்பமே நாரி இருக்குது. கொஞ்சம் புத்தி இல்லை இவனுக்கு. இவனை கூட சிரிச்சு இழுச்சு நிக்கிறான். ஒரு டிரைவருக்கு போய் இத்தனை லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்களா யாராவது? இங்க சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான். சாட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட். அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். நல்ல குடும்பத்துல போனவங்க யாராவது அந்த கட்சியில் இருக்க முடியுமா? எல்லாம் பொறுக்கி நாதாரி நாய்களா இருக்கிறாங்க. இது கட்சியா? இது விபச்சாரி விடுதியா இருக்குது. இது பக்க கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. தயவுசெய்து உங்களை நீங்க காப்பாத்திக்க. இந்த மாதிரி பல நாய்களை பார்த்துட்டாங்க பெரியார் அமைப்பு சார்ந்தவங்க. உங்களோட ஒரு பிரதிநிதியா ஒருத்தர் உருவாக்குங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்து தான் அது உண்மையான கருத்தா இருக்கணும், ஈழத்து மக்களுடைய கருத்தா இருக்கணும். உங்க போர்க்களத்தை பத்தியும் உங்க தலைவனை பத்தி யாரும் அவதூறா பேசக்கூடாது. அதற்கு கண்டனம் தெரிவிங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்றேன். மக்கள்கிட்ட சொல்லுங்க.